மாணிக்கம் தாகூருக்கு இது தமிழ்நாடு தலைவர் என்னமோ உலகத்தினுடைய தலைவர் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. இருந்தால் கட்சிகள்லாம் அப்படி சொல்லிட்டு வரும்போது இந்த பாமக கட்சிகள் கூட எங்களை அடிச்சா திருப்பி அடிப்போம் அப்படின்னு ஒரு மீட்டிங்ல பேசியிருப்பாரு, பார்த்திருப்பீங்க. ஏன்னா பாமக வன்னியர் சங்கத்தினுடைய வரலாறுலாம் அவங்க அப்பாவுக்கே தெரிஞ்சிருக்காது. யார் மாணிக்கம் தாகூர் அப்பா இருந்திருக்காருல்ல, அவருக்கே தெரிஞ்சிருக்காது. எப்படி ஒரு காலத்துல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ஐயா அவர்கள் சொல்லுவார், நிருபர் கேட்கும் போது எப்படி இருக்கு தமிழ்நாட்டுல அப்படின்னும் போது, எங்களை கேட்டுக்கிட்டு தான் தமிழ்நாட்டு உள்ளேயே காத்து வரலாமா வேணாமன்னு எங்களை கேட்டுதான் காத்தே வரும் தமிழ்நாட்டுக்கு வரும்போதுன்னு சொன்ன வரலாறுக்கு சொந்தமான சமுதாயம் வன்னியர் சமுதாயம். 52ல நீங்க ஆட்சி அமைக்க முடியாம காங்கிரஸ் தமிழ்நாட்டுல இருந்துச்சு. எம்எல்ஏ எலெக்ஷன்ல முதலமைச்சர் ஆக முடியல. அப்ப யாரு முதலமைச்சர் ஆக்க வேண்டிய நிலைமை வந்துச்சு? ராஜாஜி. அன்றைக்கு இருந்த ராமசாமி படையாச்சர் ஒரு வன்னியரனுடைய 18 எம்எல்ஏ கொடுத்ததுனாலதான் ராஜாஜி முதலமைச்சர். மாணிக்க தாகூருக்கு சொல்றேன், எச்சரிக்கையா சொல்றேன், முதல்ல என்னன்னு வரலாறு படிச்சுக்கிட்டு அப்புறம் பேசு.